Okay, last video la question number 7 வரைக்கும் complete பண்ணிருக்கோம். Question number 8 பாருங்க. E is a point on the side AD produced of a parallelogram ABCD. ஒரு parallelogram எடுத்துக்கோங்க. அந்த parallelogram ஓட நேம் என்ன? A B C D. Okay, see E is a point on the side AD produced. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஏடியை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க டில் த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் பிஇ இன்டர்செக்ட் சிடி அட் எஃப். பிஇனா பிஇயை கனெக்ட் பண்ணணும். இந்த பிஇ சிடியில் எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது? எஃப்ங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் டு ஷோ தட் triangle ABE similar to triangle CFB. இது ABE triangle. இது ABE triangle. ஓகே, இந்த triangle எதுக்கு சிமிலர்னு சொல்லணும்? இந்த CFB triangleக்கு சிமிலர்னு சொல்லணும். ஓகே, ஸோ இது சிமிலர்னு சொல்றதுக்கு இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இது இந்த கொடுத்துருக்க லெட்டர்லேருந்தே சூஸ் பண்ணலாம். அந்த ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? நம்ம என்ன சொல்லணும்? ட்ரையாங்கிள் ஏபிஇ சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிஎஃபின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பார்த்துக்கோங்க. திஸ் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. எஸ், போத் தீஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் சி. Since ABCD is a parallelogram, opposite angles of a parallelogram are equal. ஓகேவா? ஏபிசிடிங்கிறது parallelogram தானே, கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ parallelogramோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஆங்கிள் பியும் ஆங்கிள் எஃப்பும் ஈக்குவல் சொல்ல முடியுமா? இது ஆங்கிள் பி, இது நமக்கு என்னது? ஆங்கிள் எஃப். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா? இதுவும் ஈக்குவல் தான். ஏன் அப்படின்னா இந்த ஏபியும் சிடி parallel sides. இது ரெண்டும் parallel. இந்த BE transversal இருந்துச்சுன்னா அப்போ இது ரெண்டும் என்ன ஆங்கிள்? alternate interior angles இல்லையா? so they are also equal. ஓகே, நெக்ஸ்ட் ஈயும் பியும் ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? இது ஆங்கிள் இ, இது ஆங்கிள் இ, இது ஆங்கிள் இ, இது ஆங்கிள் பி. அகெயின் அதுவும் ஈக்குவல் பிகாஸ் இது ரெண்டும் நமக்கு parallel sides. இது ரெண்டும் parallel sides அப்படின்னா இந்த EBங்கிறது transversal, which means angle U angle B என்ன ஆங்கிளாக ஃபார்ம் ஆகும்? alternate interior ஆங்கிளாக ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு all the three corresponding angles ஈக்குவலாக கிடைச்சிருச்சு. கரெக்டாக நீங்கள் இந்த என்ன ப்ரூவ் பண்ணுமோ அதுலேருந்தே அந்த ஆங்கிளை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஏங்கிற ஆங்கிள் எதுக்கு மேட்ச் ஆகும்? இதில் சி கூட மேட்ச் ஆகும். அதே மாதிரி பிங்கிற ஆங்கிள் இதில் எஃப் கூட மேட்ச் ஆகும். இ வந்து பி கூட மேட்ச் ஆகும். ஸோ அதுலேருந்தே நீங்கள் அந்த மேட்ச் செக் பண்ணிட்டு எல்லா த்ரீ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ AAA சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி நம்ம இந்த ஏபியும் சிஎஃபியும் சிமிலர்னு சொல்லிடலாம். இது சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9, ஃபிகர் 6.39. இந்த ஃபிகர் ரெஃபர் பண்ணணும். ஏபிசி அண்ட் ஏஎம்பி ஆர் டூ ரைட் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ரெண்டு ரைட் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள் at B and M respectively. Prove that triangle ABC similar to triangle AMP. ABC பாருங்க, ABC இது triangle ABC. next AMP. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் சிமிலர்னு சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ரெண்டு ஆங்கிளை நம்ம ஈக்குவல்னு சொன்னால், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை ஈக்குவல்னு சொன்னாலே போதும். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு மேட்ச் பண்ணி பாருங்கள், ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எஸ், இட் இஸ் ஈக்குவல். ஆங்கிள் ஏ இஸ் காமன் இன் போத் த ட்ரையாங்கிள்ஸ். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ, தே ஆர் காமன். நெக்ஸ்ட்டு செகண்ட் லெட்டர் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், பி அண்ட் எம். எஸ், பி அண்ட் எம் கூட ஈக்குவல் தான். ஏன்னா ஆங்கிள் பி இங்கே 90 டிகிரி, இங்கே ஆங்கிள் எம் என்ன? அதுவும் 90 டிகிரி. ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் எம் ஈக்குவல் டு 90 டிகிரி, which is given in the question.
அவ்வளோதான், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் ஏ சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் என்ன சொல்லிடலாம், சிமிலர்னு சொல்லிடலாம். ஸோ பை டபுள் ஏ சிமிலாரிட்டி triangle ABC similar to triangle AMP. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அந்த ரேஷியோ பாருங்க, ரேஷியோ ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பை CPST corresponding parts of similar triangles. எப்படி நம்ம காங்க்ருவன்ஸில் CPCT சொல்கிறோமோ சிமிலாரிட்டியில் CPST. ஓகே, ஸோ அந்த CPST எப்படி எழுதலாம் அப்படின்னா, அந்த கொடுத்துருக்க அந்த ரேஷியோ இந்த என்ன சொல்கிறது, அந்த ஆர்டர்லேருந்தே எழுதலாம். AB divided by AM first two letters, next second and third letter BC divided by MP which is equal to AC divided by AP. எல்லா கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு இந்த ரேஷியோ வந்துருச்சான்னு பாருங்களேன். CA by PA இருக்கா, AC AP தான் CA by PA. ACனாலும் CAனாலும் ஒன்று தான், அதே மாதிரி APனாலும் PAனாலும் ஒன்று தான். ஸோ அந்த ரேஷியோ இருக்குது. அதே மாதிரி BC MP இருக்குது. ஸோ இதை தான் ஈக்குவலாக ப்ரூவ் பண்ணோம், நமக்கு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 என்ன கொடுத்துருக்காங்க, CD and GH are respectively the bisectors of angle ACB and angle EGF such that D and H lie on the sides AB and FE of triangle ABC and triangle EFG respectively. ஸோ இதெல்லாம் ரிவர்ஸ்லேருந்து படித்தா ரொம்ப ஈஸி. ABC EFGன்னு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நம்ம ரெண்டு சைட் சூஸ் பண்ணுறோம். ABCங்கிற ட்ரையாங்கிளை ஏசிங்கிற சைடும், EFGங்கிற ட்ரையாங்கிளை FEங்கிற சைடும் சூஸ் பண்ணுறோம். அதில் ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க, D and H. ஓகே, இருங்க நம்ம ஃபிகர் ட்ரா பண்ணிட்டு சொல்கிறேன். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், ABC FEG இந்த ஆர்டரில் நம்ம எழுதிக்கலாம். ட்ரையாங்கிள் ABC ABC. ஓகே, அடுத்து FEG. நீ எதை ப்ரூவ் பண்ணமோ அந்த ஆர்டரில் எழுது, FEG. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் படித்து பார்க்கலாம். ஓகேவா, CD அண்ட் GH. CD சொல்கிறாங்க, இப்போது சிலேருந்து D. அதே மாதிரி GH ஆர் ரெஸ்பெக்டிவ்லி த பைசெக்டர்ஸ் ஆஃப் எதோட பைசெக்டர், ஆங்கிள் பைசெக்டர். ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆங்கிள் ஏசிபியோட பைசெக்டர். ஆங்கிள் ஏசிபியோட பைசெக்டர் என்னது, CD. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆங்கிள் ஏசிபி 80 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த CD அந்த ஆங்கிளை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும், 40-40 டிவைட் பண்ணும். அதே மாதிரி தான் ஆங்கிள் EGFோட பைசெக்டர் GH. ஓகே, such that D and H lie on the sides. ஓகே, Dங்கிறது ஏபிங்கிற சைட்லையும் H வந்து FEங்கிற சைடில் லையாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஓகே. இப்போது நம்ம இது கொடுத்துட்டாங்க, இஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் அப்படின்னா இது கிவன் ஸ்டேட்மெண்ட் தானே. ஸோ கிவன் நமக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிமிலர்னு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் ட்ரையாங்கிள் ABC அண்ட் ட்ரையாங்கிள் FGG இது ரெண்டுமே சிமிலர்னு கொடுத்துட்டு இந்த ரேஷியோ ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது சிமிலர் அப்படின்னா எல்லா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், ஆங்கிள் A ஆங்கிள் Fக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் B ஆங்கிள் Eக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் C எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஆங்கிள் Gக்கு ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் ஆங்கிள் C X அப்படின்னா ஆங்கிள் Gயும் எவ்வளோ, இந்த ஆங்கிள் C வந்து X அப்படின்னா ஆங்கிள் Gயும் X தானே, கரெக்டாக? ஏன்னா இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா என்ன, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். சியோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் G. ஸோ இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸ். as well as இந்த CDங்கிறது ஆங்கிள் பைசெக்டர் தானே, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். CD is the angle bisector of angle ACB. ஸோ அப்போ இது x/2 இருக்குமா, அதே மாதிரி இந்த பார்ட்டும் x/2. அதே தானே இங்கேயும் இருக்கும், GH ஆங்கிள் பைசெக்டர். ஸோ இது x/2னா இந்த ஆங்கிள், இந்த மொத்த ஆங்கிளில் கரெக்டாக 2 ஈக்குவல் பார்ட்ஸாக எழுதியிருக்கேன். இது x/2னா இதுவும் x/2, இதுவும் x/2, இதுவும் x/2, கரெக்டாக? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண பாருங்கள், CD divided by GH equal to AC divided by FG. இந்த மாதிரி ரேஷியோ இருக்குது அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோ இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் வந்து நமக்கு சிமிலர்னு தெரியும். ஓகேவா, ஸோ CD divided by GH எந்த ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள். CDங்கிறது இந்த லைன் தானே, இது CD. அதே மாதிரி இது GH. CD divided by GH. அதே மாதிரி அடுத்து என்ன இருக்குது, AC.
ஏசி டிவைடட் பை எஃப்ஜி. ஓகேவா? ஸோ ஓகே, நமக்கு ஆல்ரெடி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் எஃப்இஜின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுலேருந்து ரேஷியோ எப்படி எழுதலாம், ஏபி டிவைட் பை எஃப்இ ஈக்குவல் டு பிசி டிவைட் பை இஜி ஈக்குவல் டு ஏசி டிவைட் பை எஃப்ஜின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இதில் நமக்கு தேவையான ரேஷியோ எது, அதே மாதிரி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் எஃப்பும் ஈக்குவல்னு சொல்லலாம், ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஜியும் ஈக்குவல்னு சொல்லலாம். கரெக்டாக? சரி, ஓகே. இப்போ இந்த ட்ரையாங்கிள் நான் இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, அந்த ஷேட் பண்ணுற அந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு ஆல்ரெடி ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் எஃப்பும் ஈக்குவல்னு தெரியும். ஓகே, இப்போ ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஜியும் ஈக்குவல் அப்படின்னா அதில் ஹாஃப் எடுத்துக்கிட்டால் அதுவும் ஈக்குவல் தானே, அதில் ஹாஃப் தானே இந்த x/2. கரெக்டா? ஸோ இன் ட்ரையாங்கிள் ACD and triangle FGH, we already have angle A equal to angle F, which is given in the question. Okay, now angle ACD equal to angle FGH. Okay, because the whole angle C is X and the whole angle G is X, both are equal. Since CD and GH are the angle bisectors that divides the whole angle into exactly 2 equal parts, right? ஸோ அதோட ஹாஃபும் நமக்கு என்ன தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ டபிள்யூ சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி இந்த 2 ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலர்னு சொல்லிடலாமா? ஓகே, விச் 2 triangles? ட்ரையாங்கிள் ஏசிடி சிமிலர் டு ட்ரையாங்கிள் எஃப்ஜிஹெச், இது 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ஸோ அதுதான் எங்களுக்கு தேர்ட் பார்ட்டாக ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் பார்ட் இதுதான் ஆக்சுவலி. ஏசிடி எஃப்ஜிஹெச் ஆர்டர் மாறி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே என்ன இருக்குது, டி, டியோட மேட்ச் என்ன, ஹெச்சா இங்கே, அந்த மேட்ச் மட்டும் கரெக்டாக இருந்தால் ஓகே. டிஹெச், அடுத்து சி பாருங்கள், சி செகண்ட் லெட்டர், சி எதுக்கு, ஜி. அதே மாதிரி இங்கே சி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜி, அப்போ ஏஎஃப். ஸோ அந்த மேட்ச் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் அந்த ஆர்டர் எப்படி வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டாக ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இதோட ரேஷியோஸ்லாம் எழுதுங்க. ஏசி டிவைடட் பை எஃப்ஜி ஈக்குவல் டு சிடி டிவைடட் பை ஜிஹெச் ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை எஃப்ஹெச். கரெக்டாக? ஸோ நமக்கு இப்போ இங்கே என்னென்ன ரேஷியோ ப்ரூவ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் 2 ரேஷியோ தான் இருக்குது, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம், தேர்டும் ப்ரூவ் பண்ணிட்டோம், ரைட்? நெக்ஸ்ட்டு செகண்ட்ஸ் அப்பார்ட் பாருங்கள். செகண்ட்ஸ் அப்பார்ட் பாருங்கள், எந்த ட்ரையாங்கிள் இப்போ ப்ரூவ் பண்ணணும், ட்ரையாங்கிள் டிசிபியும் ட்ரையாங்கிள் ஹெச்ஜியும், இந்த 2 ட்ரையாங்கிள் இப்போ நான் இன்டூ மார்க் போடுறேன் பாருங்கள். இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம எக்ஸாக்டாக அந்த தேர்ட் சப்பார்ட் ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஓகே, நமக்கு ஆல்ரெடி இந்த ஆங்கிள் பியும் இந்த ஆங்கிள் ஜியும் என்னன்னு சொல்லிட்டோம், ஈக்குவல்னு தெரியும், பிகாஸ் விச் இஸ் கிவன் இன் த கொஸ்டின், ரைட்? ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் இ, சாரி நாட் ஆங்கிள் ஜி, ஆங்கிள் இ. ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் இ ஆர் ஈக்குவல், பிகாஸ் த பெரிய ட்ரையாங்கிளே நமக்கு சிமிலர்னு தெரியும்ல. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் எஃப்இஜி இதுவே சிமிலர்னு தெரியும், அதுலேருந்து நம்ம பியும் இயும் ஈக்குவல் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஆங்கிள் x/2னா இந்த ஆங்கிள் x/2 தானே சொன்னோம். அந்த ஆங்கிள் எப்படி மென்ஷன் பண்ணணும், ஆங்கிள் டிசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஹெச்ஜிஇ விச் இஸ் ஈக்குவல் டு x டிவைடட் பை 2. கரெக்டாக? ஸோ டபுள் ஏ சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லிடலாம், ட்ரையாங்கிள் டிசிபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஹெச்ஜிஇ, அவ்வளோதான். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. அகெயின் ஈஸி கொஸ்டின் தான். ஃபிகர் 6.40 ரெஃபர் பண்ணுங்கள். இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிஎஃப்னு சொல்லணும். ஏபிடி, இது ஏபிடி, இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி. ஓகே, நெக்ஸ்ட் இசிஎஃப் தனியாக நான் ஹைலைட் பண்ணுறேன். இது ECF. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்கிறதுக்கு இல்லை பார்த்ததுமே தெரியுதா, இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் தட் இஸ் இந்த ஆங்கிளும் அப்போது 90 டிகிரி.
ஸோ ஒரு செட் ஆஃப் ஆங்கிள் நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஏபி ஈக்குவல் டு ஏசி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபி ஈக்குவல் டு ஏசி அப்படின்னா அப்போது இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இந்த ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் தானே. ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி ஆர் ஈக்குவல். ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ். ஸோ ஆங்கிள் பி பார்த்தீங்கன்னா ஏபிடி ட்ரையாங்கிள் இருக்குது. ஆங்கிள் சி பார்த்தீங்க அப்படின்னா இசிஎஃப் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிடி சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிஎஃப்னு சொல்கிறதுக்கு நமக்கு இந்த ஆங்கிள் டியும் ஆங்கிள் எஃப்பும் ஈக்குவல். போத் ஆர் ஈக்குவல் டு ஆங்கிள் டி ஆங்கிள் எஃப் போத் ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரி. கரெக்டாக? அதே மாதிரி இங்கே செகண்ட் லெட்டர் பாருங்கள், பி அண்ட் சி. அதே மாதிரி ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஈக்குவல். சின்ஸ் ஏபி ஈக்குவல் டு ஏசி, ஏபியும் ஏசி ஈக்குவலாக இருந்தால் என்ன சொல்லலாம்? ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ். ஸோ நமக்கு டபிள்யூஏ க்ரைட்டீரியா, டபிள்யூஏ சிமிலாரிட்டி க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் நம்பர் 12, 14, 16 இது எல்லாமே நான் ஒன்றா டீச் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு 13 and 15 பார்த்துடலாம். 13 question. D is a midpoint of the side BC of a triangle ABC. இப்போ triangle ABC draw பண்ணுறோம். ABC. இந்த triangle ABCல Dங்கிறது sorry not midpoint, D is a point. D is a point on the side BC. இப்போ BCல Dன்னு ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறீங்க. such that angle ADC, அப்போ AD கனெக்ட் பண்ணால் தான் ஆங்கிள் ADC கிடைக்கும். இந்த ஆங்கிள் ADC இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் ADC எதுக்கு ஈக்குவல்? ஆங்கிள் BACக்கு ஈக்குவல். இந்த ஆங்கிள் BACக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? CA ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு CB இன்ட்டு CDன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை செப்பரேட் பண்ணுங்களேன். ABCங்கிற ட்ரையாங்கிளை இந்த ஆங்கிள், அதே மாதிரி இது D, இது A, இது C. இந்த ட்ரையாங்கிளை இந்த ரெண்டு ஆங்கிள் தானே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு ஆங்கிள் இருக்கிற அந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை சிமிலர்னு சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். நமக்கு இந்த ஆங்கிள் ஏவும் இந்த ஆங்கிள் டியும் நம்ம ஈக்குவல்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ஆங்கிள்ஸ் எதாவது ஈக்குவலாக இருக்குமானா இந்த ஆங்கிள் சி பாருங்களேன். ஆங்கிள் சி வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுமே காமன் ஆங்கிளா? ரெண்டு ட்ரையாங்கிளுமே அது காமன் ஆங்கிள். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். ஆர்டர் எப்படி எழுதணும்? இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள். இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ அப்படின்னா இங்கே அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்ன? டி. இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் டி. நெக்ஸ்ட் இங்கே செகண்ட் லெட்டர் சி அப்படின்னா இங்கேயும் செகண்ட் லெட்டர் சி தான். நெக்ஸ்ட் இங்கே பி அப்படின்னா இங்கே என்னவா இருக்கும்? டி. சாரி, இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ. சாரி, இங்கே பி அப்படின்னா இங்கே ஏ. இங்கே பாருங்கள், எதுவுமே மார்க் பண்ணாத ஆங்கிள் பி தானே. இங்கே எதுவுமே மார்க் பண்ணாத ஆங்கிள் ஏ. ஸோ பியோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஏ. ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு சிமிலர். ஓகே, இப்போது இதோட ரேஷியோ எப்படி எழுதலாம்? ஏசி டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் பாருங்கள், ஏசி டிசி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரெண்டு லெட்டர் பிசி டிவைடட் பை ஏசி. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லெட்டர் ஏபி டிவைட் பை ஏடி. ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? ஏசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்டூ டிசின்னு வருமா? இந்த தேர்ட் ரேஷியோ இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ இதை தான் ப்ரூவ் பண்ணணும். ஏசி ஸ்கொயர்னாலும் சிஎஸ் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி சிபினாலும் பிசினாலும் ஒன்று தான். இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். A vertical pole of length 6 meter cast a shadow 4 meter. ஒரு 6 மீட்டர் போலோட இது வந்து போல். ஓகேவா? ஒரு வெர்டிக்கல் போல் இருக்குது. அந்த போலோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 6 மீட்டர். அதோட ஷேடோட லென்த் எவ்வளோ? 4 மீட்டர். ஓகே, ஆன் த கிரவுண்ட். அட் த சேம் டைம் எ டவர் காஸ்ட் அ ஷேடோ 28 மீட்டர். அதே டைமில் ஒரு டவரோட ஷேடோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 28 மீட்டர் இருக்குமா? ஷேடோ 28 மீட்டர். அப்படின்னா அந்த டவரோட ஹைட் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஸோ இது ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இது பிக்யூஆர். ஓகேவா? ஸோ இது போல் அப்படின்னா அதுதான் இதோட ஷேடோவாக இருக்கும். ஏபிங்கிறது போலாக இருந்ததுன்னா அதோட ஷேடோ என்னவாக இருக்கும்?
பிசி. இப்போ பிக்யூ டவராக இருந்ததுன்னா அதோட ஷேடோ வந்து கியூஆர். அந்த ஷேடோ என்னன்னு கொடுத்துட்டாங்க, நம்ம அந்த டவரோட ஹைட் கண்டுபிடிக்கணும். இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. கரெக்டாக? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட் த சேம் டைம்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அட் த சேம் டைம் நமக்கு தீட்டா தானே, ஒரே ஆங்கிள், சேம் ஆங்கிள். இது ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஆரும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இது தீட்டா அப்படின்னா இதுவும் தீட்டா தான். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ which is equal to 90 degree. Okay, and angle C equal to angle on எழுதிட்டு both are equal because angle of elevation of the sun at the same time. Angle of elevation at the same time எழுதினா கூட போதும். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம WA criteria அப்ளை பண்ணலாமா? WA criteria அப்ளை பண்ணி நம்ம என்ன சொல்லிடலாம், triangle ABC similar to triangle PQR. இப்போ ரேஷியோஸ் நமக்கு இதெல்லாம் தேவையான ரேஷியோவோ அது மட்டும் எழுதுங்க. AB divided by PQ equal to BC divided by QR. Okay? Okay, AB என்ன நமக்கு 6 divided by PQ எவ்வளோ தெரியாது, x ன்னு வச்சுக்கலாம். BC is 4 and QR is 28. 4 1 times, 4 7 times. So 7 இந்த சைட் கொண்டு வந்துடுங்க, x அந்த சைட் கொண்டு போயிடுங்க. 42 equal to x ன்னு கிடைக்கும். So what is the height of the tower? 42 meter. ஓகே, இதே மாதிரியே எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் இருக்கு. எக்ஸாம்பிள் 7. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது a girl of height 90 centimeter is walking away from the base of a lamp post at a speed of 1.2 meter per second. If the lamp is 3.6 meter above the ground. இந்த லாம்போட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 3.6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. Find the length of her shadow after 4 seconds. ஸோ இது ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்கு, இந்த லேம்ப் போஸ்டோட ஹைட் கொடுத்துருக்காங்க. ஒரு கேர்ள் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட ஹைட் என்னது 90 சென்டிமீட்டர். இங்கே யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா மீட்டரில் இருக்குது, இங்கேயும் மீட்டரில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா 90 divided by 100. ஓகே, which is equal to 0.9 மீட்டர்னு எழுதிக்கோங்க. ஸோ அந்த கேர்ளோட ஹைட் என்ன 0.9. ஓகே, she is walking away from the base of the lamp post. இந்த lamp post வந்து away from the lamp post. ஓகே, ஸோ இந்த lamp post வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஸ்பீடில் நடந்து வந்துட்டு இருக்காங்க, ஸ்பீட் ஈக்குவல் டு 1.2 மீட்டர் per செகண்ட். இவ்வளோ ஸ்பீடில் நடந்து வந்துட்டு இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அ ஷேடோ ஆஃப்டர் 4 செகண்ட்ஸ். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ண அந்த கேர்ள் இப்போ இந்த பொசிஷனில் இருக்காங்க. பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண அந்த கேர்ள் இப்போ டிங்கிற பொசிஷனில் இருக்காங்க. இந்த பியிலேருந்து டிக்கு வாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துக்குது, 4 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. இப்போது அவங்களோட பொசிஷன் வந்து டி. அவங்களோட பொசிஷன் டியாக இருக்கப்போ அவங்களோட ஷேடோட லென்த் என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ அந்த பியிலேருந்து டிக்கு வரதுக்கு தானே 4 செகண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ பியிலேருந்து டிக்கு வரதுக்கு தான் டைம் எவ்வளோ எடுத்திருக்காங்க, 4 செகண்ட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு ஸ்பீடு தெரியும், டைம் தெரியும். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? எதோட டிஸ்டன்ஸ், பிக்கும் டிக்குமான டிஸ்டன்ஸ். பியிலேருந்து டிக்கு வரதுக்கு தான் டைம் 4 செகண்ட்ஸ். அதே மாதிரி பியிலேருந்து டிக்கு வாக் பண்ணுறப்ப தான் ஸ்பீட் 1.2 மீட்டர் per செகண்ட். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்பீட் ஃபார்மில் என்ன, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பீட் இன்டு டைம். ஸோ 1.2 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ பிடியோட டிஸ்டன்ஸ் என்ன, 4.8 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஷேடோட லென்த் தான் வேணும். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ட்ரையாங்கிள் ABE, அதே மாதிரி ட்ரையாங்கிள் CDE, 2 ட்ரையாங்கிள் இருக்கா. AB வந்து 3.6, BE பாருங்கள் நமக்கு BD தான் 4.8. இப்போ BE வேணும்னா 4.8 + X. அதே மாதிரி CD பாருங்கள் 0.9. அப்போது DE என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இது 90 டிகிரின்னு தெரியும், இதுவும் 90 டிகிரி. அண்ட் ஆங்கிள் E இஸ் காமன். கரெக்டாக? அப்போ இது 2 சிமிலர் ட்ரையாங்கிள் தானே. AA சிமிலாரிட்டி பாருங்கள், இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ஆங்கிள் ஈக்குவல். அதே மாதிரி ஆங்கிள் E. ஸோ AA சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிடலாமா? ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னா அதோட ரேஷியோ எப்படி எழுதலாம், AB divided by CD equal to BE divided by DE
ஈக்குவல் டு தேர்ட் ரேஷியோ வேணும், பட் தேர்ட் ரேஷியோ நமக்கு தேவையில்லை, அந்த சைடே நமக்கு தேவையில்லை. ஸோ தேர்ட் ரேஷியோ விட்டுருங்க. ஏபியோட மெஷர் 3.6, 3.6 divided by 0.9 equal to 4.8 plus 6 divided by x. Multiplied by 10, multiplied by 10. So 36 divided by 9 equal to 4.8 plus x divided by x. 4 times கிடைக்குமா? இந்த சைட் கொண்டு வந்துருங்க. 4 into x, 4x. 4x equal to 4.8 plus x. So again x இந்த சைட் கொண்டு வாங்க, என்ன கிடைக்கும்? 3x equal to 4.8. So அப்போ x equal to என்ன கிடைக்கும்? 1.6. So what is the length of a shadow? It is equal to 1.6 meter. அப்போ அவங்க height 0.9, ஷேடோட லென்த் எவ்வளோ? 0.6 meter. சாரி 1.6 meter. அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா? கரெக்ட், 1.6 meter.